படிக்கிறதுக்கும் சென்னையில படிக்கிறதுக்கும் வித்தியாசம் முக்கியமா பாத்தீங்கன்னா டெல்லியில காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். அந்த ஒரு ஹாஸ்டலுக்கு 12,000 அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சோ அடிப்படையில் என்னென்ன வித்தியாசங்கள் வருது, சென்னையிலேயே அந்த ஒரு தரமான கல்வியை நீங்க கொடுக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. டெல்லியிலையும் சென்னையிலும் முக்கியமான விஷயம் என்னன்னா மொழி. அவங்க வந்து ஆங்கிலம் இன்னொன்னு ஹிந்தி ரெண்டுத்துல எடுக்க முடியும். ஆனா நம்மளுக்கு வந்து தாய்மொழியில படிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படி வரும்போது இப்போ இங்கேயும் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் எடுப்போம், ஆங்கிலத்திலும் எடுப்போம், தமிழ்லயும் எடுப்போம். ஆனா ஒரு மாணவருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்கு, இது புரிய மாட்டேங்குது. அப்படின்னா இதுல வந்து பல வகைப்பட்ட பாடங்கள் படிக்கிறோம். சிலருக்கு வந்து வரலாறு புரியாது, சிலருக்கு பொருளாதாரம் புரியாது. சோ தனிப்பட்ட முறையில சந்தேகங்கள் வரும்போது தாய்மொழியில நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மிகப்பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்னு நம்ம அங்க போய் படிக்கும் போது சூழல். சூழல் வரும்போது என்னன்னா படிக்கிற சூழல் முதல்ல அவனுக்கு கொண்டு வரும். ஏன்னா வெளி இடம், வெளி மாநிலம், மொழி ப்ராப்ளம் இருக்கும், பணம் நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம இங்க வேலை பார்த்துட்டும் படிக்கலாம், படித்துட்டு இருக்கும்போதே படிக்கலாம். அந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு.